கனடாவில் சிறுவர்கள் மத்தியில் அதிகரித்து வரும் துயர சம்பவம். கனடாவில் இளைஞர்கள் மத்தியில் துன்புறுத்தல், வறுமை மற்றும் மனநல பிரச்சனைகள் அதிகரித்து வருவதாக ரைசிங் கனடாவின் புதிய அறிக்கை ஒன்று கூறுகிறது. இந்த அறிக்கையானது உடனடியாக கொள்கை வகுப்பாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகிறது. கடந்த ஆண்டில் 12 முதல் 17 வயதுக்குட்பட்ட கனடிய இளைஞர்களில் 70% அதிகமானோர் துன்புறுத்தலுக்கு உள்ளாகியிருப்பதாக அறிக்கை தெரிவிக்கிறது. மேலும் 2024ஆம் ஆண்டின் இறுதியில் 13% அதிகமான குழந்தைகள் வறுமையில் வாழ்ந்து வருவதாகவும் இது சுட்டிக்காட்டுகிறது. இந்த அறிக்கையை தயாரித்த சில்ட்ரன் ஃபர்ஸ்ட் கனடா என்ற அமைப்பின் தலைமை நிர்வாக அதிகாரி சாரா ஆஸ்டின், இந்த ஆண்டு கண்டறியப்பட்ட தரவுகள் அபாயத்தில் இருக்கும் ஒரு தலைமுறையை எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்தார். 2017ஆம் ஆண்டுக்கு பிறகு கனடாவில் குழந்தைகள் வறுமை மிக உயர்ந்த நிலையில் இருப்பதாகவும் சுமார் 1.4 மில்லியன் குழந்தைகள் வறுமையில் வாழ்வதாகவும் அந்த அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. இந்த கடுமையான பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு மத்திய அரசு உடனடியாக ஒரு தேசிய கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழர்.ca கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம். கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.